ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 27. பரமத்தி வேலூரை சேர்ந்த திரு பாலசுப்பிரமணியம் மற்றும் இவரது நண்பர்களான திரு ராஜகோபால், இசை அமைப்பாளர் திரு யானிதேஷ் மற்றும் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டுக்காரர் ஆகிய 4 பாட்டியை தரிசனம் செய்வதற்காக சென்றார்கள். நன்றாக தரிசித்தார்கள். மற்றொரு முறை இவ்வெளிநாட்டுக்காரர் இல்லாத போது மேற்சொன்ன 3 பாட்டியை பார்க்க சென்றனர். அப்போது திரு பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றாக சளி பிடித்து இருமிக் கொண்டிருந்தார். அச்சமயம் பாட்டி இவரை பார்த்து அவ்விடத்தில் உள்ள ஒரு தட்டில் அங்கேயே சில நாட்களாக இருந்த அசைவ உணவை எடுத்து சாப்பிடச் சொன்னார்கள். திரு பாலசுப்பிரமணியம் அவர்களோ சைவ விரும்பி அசைவம் உண்ண மாட்டார். அப்போது பாட்டியை பராமரித்துக் கொண்டிருந்த திருமதி டாக்டர் நடராஜன் அவர்கள் பாட்டிக்கு தெரியாத வண்ணம் சைகை மூலம் அதை சாப்பிட வேணாம் என உணர்த்தினார்கள் இவருக்கு. திரு பாலசுப்பிரமணியன் அவர்களும் பாட்டியின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து அதை சாப்பிடுவது போல் நடித்துக்கொண்டு அதை எடுத்து பாட்டிக்கு தெரியாத வண்ணம் பின்புறமாக சென்று ஓரிடத்தில் கொட்டிவிட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து தண்ணீரில் கை கால் வாய் கழுவி விட்டு அப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்து விட்டு வந்தது போல் பாட்டியிடம் நடித்துக்கொண்டு பாட்டியின் முன்னால் அமர்ந்தார். பாட்டி திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் நண்பர்களை பார்த்து, கறியை சாப்பிட சொன்னா சாப்பிடாம கீழே கூட்டிட்டு வந்து நிக்கிறான்டா என்று கூறினார்கள். பாட்டி அவர்களுக்கு இவர் நன்றாக நடிப்பது தெரிந்துவிட்டது. மேலும் பாட்டி கருவாடு சாப்பிடுடா என்று கூறினார்கள். இந்த லீலை மூலம் பாட்டியை ஏமாற்ற முடியாது என்பதையும் அவருக்கு முக்காலமும் உணரும் சக்தி உள்ளது என்பதையும் புரிந்து கொண்டு இப்புரிதல் வர வாய்ப்பை தந்த பாட்டிக்கும் நன்றி கூறி வணங்கினார் திரு பாலசுப்பிரமணியம். இதேபோல் மற்றொரு முறை திரு பாலசுப்பிரமணியன், திரு ராஜகோபாலன், திரு யானிதேஷ் 3 பாட்டியை தரிசிக்க சென்றபோது கடந்த முறை ஆஸ்திரேலிய நண்பரிடம் பாட்டிக்கு ஆங்கிலம் தெரியாததால் பேசியிருக்க மாட்டார் என மனதில் அசை போட்டுக் கொண்டும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் பாட்டியின் முன்பு அமர, பாட்டியோ இம்மூவரையும் பார்த்து, அவனுக்கு கால் டயல் பண்ணுங்கடா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நினைச்சிங்களாடா, நான் இங்கிலீஷ்காரிடா என கூறியதை கேட்டு தாம் மனதிற்குள் நினைத்ததை தூரமாய் பேசிக் கொண்டிருந்ததை எப்படி பாட்டி தெரிந்து கொண்டு பதில் தருகிறார்கள் என விக்கித்து நின்றார்கள் இந்நண்பர்கள் 4. இதேபோல் இன்னொரு முறை திரு யானிதேஷ் தனது நண்பரை அலைபேசியில் அழைக்க மறுமுனையில் அவரது நண்பர் அந்த அழைப்பை அட்டன் செய்தது தெரியாமல் பாட்டியின் முன்பு நிற்க, பாட்டியோ அவன் அட்டன் பண்ணிட்டான்டா, எடுத்து பேசுடா என்று கூறினார்கள். அதேபோல் மறுமுனையில் திரு யானிதேஷின் நண்பர் அலைபேசியில் காத்துக் கொண்டிருந்தார். ஆக இந்த லீலாமிர்தம் நமக்கு தரும் செய்தி யாதெனில், பிரபஞ்சத்தில் நடக்கும் அத்துணை நிகழ்வுகளும் பாட்டிக்கு அத்துப்படியே அறிந்தே தெரிந்தே நடக்கின்றன நம் பாட்டிக்கு என்பதை நாம் அனுபவபூர்வமாக நிஜ வாழ்க்கையில் உணர்கிறோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.